வணக்க மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அமித்ஷா கொடுத்த 50 தொகுதிகளா அதிமுகவுக்கு அடியோடு ஆப்பா? தலையிலாக மாறும் எடப்பாடியாரின் கணக்கு என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது திமுக ஆட்சி அமைந்தாலும் இரண்டாவது மெஜாரிட்டியாக இருக்கும் பாஜக இருந்திட வேண்டும் என்றுதான் எடப்பாடி இருந்துவிடக்கூடாது என்பது, அதற்கான பாஜகவை சார்ந்தவர்களெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும், அதுதான் பாஜகவின் இலாக்காக இருக்கிறது என்றும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது 2 முறை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அதாவது வேலுமணியை திருச்சியில் ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் சந்தித்து பேசினார் அமித்ஷா அவர்கள். முதல் நாளில் நேரடியாகவே வேலுமணியை மிரட்டியிருக்கிறார் அமித்ஷா. 2வது நாளும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரா? இந்த 2 முறையும் தனது பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் அன்புமணியுடன் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக்கொள்ள உறுதிப்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த உறுதிப்பாடு முடிந்த உடனே தான் எடப்பாடி நேரடியாகவே டெல்லி போய் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். எல்லாமே ஒரு 3-4 நாட்களில் தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறதா. இது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அமித்ஷா எடப்பாடியிடம் ஒரு வெளிப்படையாகவே எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக 50 தொகுதிகள் ஒதுக்க வேண்டுமென சொல்லி, அதற்கு எந்தெந்த தொகுதிகள் என்று நான் கொடுப்பேன், நீங்கள் எங்களுக்கு பலமில்லாத நீங்கள் ஜெயிக்க முடியாத தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்க வேண்டுமென நினைக்காதீர்கள் என்றும் அவருக்கு கூறியுள்ளாரா. அதாவது உங்களுக்கு வேண்டாத அந்த தொகுதியெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு என்னென்ன தொகுதிகள் வேண்டும் என்று அதை நாங்களே தேர்வு செய்து கொள்கிறோம், நீங்கள் கொடுங்கள் என சொல்லி வெளிப்படையாகவே ஒரு பட்டியலை எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்ததாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது அந்த பட்டியலில் குறிப்பாக எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி சதவீதமாக இருக்கிறதோ அங்குதான் அதிமுக காலமாக வெற்றி பெறுவார்கள் என்ற வாய்ப்பை இருந்ததோ அந்த எல்லாத்தையுமே இப்பொழுது பாஜக கையில் எடுத்துள்ளதா. அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்ற வேண்டுமென அமித்ஷாவும் பாஜகவும் நினைப்பதாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் திமுக தான் ஜெயிக்கும் என பாஜகவுக்கு உறுதியாகவே தெரிந்திருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சியாக என்டிஏ கூட்டணியில் அதிமுக வரப்போகிறதா என்றால் அந்த இடத்தை கண்டிப்பாக பாஜகவுக்கு குறிவைக்கிறார் அமித்ஷா அவர்கள். இதுதான் அவருடைய ஒரே இலக்கு என்றும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. இதைத்தான் பாஜக எல்லா இடங்களுமே செய்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் மகாராஷ்டிராவில் செய்திருக்கிறார்கள், அதை பீகாரிலும் செய்திருக்கிறார்கள். பாஜகவின் முதல் இலக்கு நம்பர் 2 தான். அதேபோல்தான் தமிழகத்திலும் எதிர்க்கட்சியாக வந்து உட்காருவதுதான் அவருடைய திட்டம் என்றும், பாஜக தொகுதி அதாவது லிஸ்டையே கையில் கொடுத்துவிட்டு நான் சொல்வதை மட்டும் நீங்கள் கேட்கணும் என்றும், நீங்கள் முடிவெடுப்பதை நாங்கள் கேட்க முடியாது என்றும், எங்களை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை என்ற அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தகவலை எல்லாம் வேலுமணியிடம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அமித்ஷா அவர்கள். அது மட்டுமின்றி அதிமுகவிடம் பாமக கேட்டுள்ள 17 தொகுதிகளுக்குமே அமித்ஷா கொடுத்த பட்டியலில் இடைவெளியில் ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்குது என்று என்கிறார்களாம். குறிப்பாக அதாவது காஞ்சிபுரம், வட ஆற்காடு மாவட்டத்தில் சில பகுதிகளில் திருவண்ணாமலை போன்ற தொகுதியிலும் கூட பாமக கேட்டிருக்கிறதா. அங்கெல்லாம் வன்னியர் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு என்பது எளிதாக ஜெயிக்க முடியும் என்கிற தொகுதிகளை பாஜக கேட்கிறது. அதிமுக சார்பில் ஜெயிக்கக்கூடிய பகுதிகளை கூட பாஜக கேட்கும் நிலைதான் கண்டிப்பாக இந்த தொகுதி பண்கள் ஏற்பட்டிருப்பது என்பது எடப்பாடிக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாகவும் பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.